ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம சுந்தரகாண்டம் பார்ப்போமா? நேற்று அவர் இலங்கையில் இறங்கினது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இலங்கை குன்றின் மீது இறங்கி விட்டார் ஆஞ்சநேயர். அடுத்தது அவர் என்ன பண்ணணும்னா, சீதாதேவி எப்படியாவது அவர் போய் பார்க்கணும், எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, நிலைமை என்னவாக இருக்கிறது என்று அவர் தேடி ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அப்போது இலங்கை பொழுது சாயிற வரைக்கும் அவர் அந்த குன்றின் மேல் இருந்து விட்டு, பொழுது சாய்ந்த பின் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிறிய பூனையின் வழியே எடுக்கிறார். பூனை, ஏன்னா அது உள்ளெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக நுழைய முடியாது. அங்கே காவலுக்கு லங்காதேவி அப்படின்ற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள மீறி யாரும் லங்கைக்குள்ளே போகவே முடியாது. அவங்களுடைய கண் பார்வையே யாரும் தப்ப முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூனையின் வடிவெடுத்து மெதுவாக இலங்கையின் உள்ளே ஊடுருவ தொடங்கினார். அப்போது ஆனால் அவங்க பார்வையிலேருந்து தப்பிக்க முடியவில்லை. லங்காதேவி கரெக்டாக இவங்களை கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறாங்கன்னா, யார் நீ, எங்கேருந்து வர, எதுக்காக இலங்கைக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சும்மா இங்கே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், அவ்வளவுதான், இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கேன், பார்த்துட்டு இவ்விடத்தை வெறுமனே பார்க்க வந்துருக்கேன், பார்த்தப்ப நான் அப்பால் போய் விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் லங்காதேவி இதை நம்பலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. ஓங்கி ஒரு அறை விட்டோன்னே அதற்கு எதிர் செயலாக தன்னுடைய அவருடைய விரல்களை அப்படியே நிரம்பினப்பார். இவர் ஒரு அறை அரைஞ்சார். யார்? ஹனுமர் அரைஞ்சார். புதிதாக வந்தவன் குத்தி விட்டார். அவள் தடார் என்று தரையின் மீது விழுந்தாள். அவள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா விழுந்துட்டாங்க. பின்பு எழுந்து நின்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜ்யத்தை பாதுகாத்தல் பொருட்டு பிரம்மதேவன் என்னை நியமித்தார். அவர் நியமித்தனால்தான் நான் இங்கே காவல் காக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, குரங்கு ஒன்றினால் நான் அடியுண்டு வீழ்வேனாகில் என்னுடைய கடமையும் வீழ்ச்சியோடு முடிவடைகிறது அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் லங்காயை நான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. எப்போவுமே எந்த ராஜ்யமாக இருந்தாலும் அறநெறியோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அறநெறியே பிழன்று அது வேறு மாதிரி நடக்கும்பொழுது அந்த ராஜ்யம் அழியும் அப்படி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இங்கன ஏமிக்கொண்டு அந்த பெண்பால் மாயமாக மறந்து போனார். அது அமைதியாக லங்காபுரிக்கு என்று அமைந்திருந்த அமைப்பு என்று நாம் எண்ணலாகாது. அறநெறி பிழகின்ற அரிய பெரிய அரசாங்கங்கள் எல்லாமே இத்தகைய வீழ்ச்சியின் முதல் அறிகுறி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இதோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.